கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதின் நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை என்றால் ஏரோதின் வார்த்தை. அங்கே அவன் சொல்லுகிறான், நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று. அப்பொழுது அந்த சிறு பெண் என்ன கேட்கிறாள் தெரியுமா? யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவன் இட்ட ஆணையின் நிமித்தம் அவன் அதை அவளுக்கு செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இது சரியா தவறா என்று ஆராய நாம் இன்றைக்கு போவதில்லை. மாறாக இங்கே அப்படி அந்த மகள் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த ஏரோதின் குமாரத்தி எல்லார் முன்பாகவும் எல்லாருக்கும் நடுவே நடனம் பண்ணி அந்த ஏரோதை சந்தோஷப்படுத்தினாலாம். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாமும் ஆண்டவரை எல்லாருக்கும் முன்பாகவும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி நாம் செய்யும் போது அவர் நாம் எதை கேட்டாலும் தருவார். ஒரு சாதாரண தகப்பனே தன் மகள் தன்னை சந்தோஷப்படுத்தினதற்காக சொன்ன வார்த்தையை காப்பாற்ற இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னால், உன்னதமான தேவன் அவரை சந்தோஷப்படுத்தி விட்டால் நம்மை எவ்வளவாய் அவர் ஆசிர்வதிப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேகர் தனிமையிலே ஆண்டவரோடு நன்றாக இருக்கிறோம். ஆண்டவருக்காக சில காரியத்தை செய்கிறோம். அதிலும் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் எல்லாரும் இருக்கும் போது, ஏன் உங்களுக்கு விரோதமாய் எல்லாரும் நிற்கும் போது நீங்கள் நின்று கொண்டு என் தேவன் எனக்காக செய்வார் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், அது நிமித்தம் நம் பரலோக தகப்பன் மகிழ்வார். மற்ற எல்லாரும் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் மாத்திரம் பாவம் செய்ய மாட்டேன் என்று தனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது அவர்கள் மத்தியில் தனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் மகிழ்ச்சியாயிருப்பார். அவர் மகிழ்ந்து விட்டால் நமக்காக எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று உங்களுக்கும் ஆணையிட்டு வாக்கு கொடுக்க வேண்டுமா? அப்படி என்றால் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தில், நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் என்று ஒவ்வொரு இடத்திலும் மற்றவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு நடுவே நாம் என்ன செய்தால் அவர் சந்தோஷப்படுவாரோ அதை செய்யுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.